தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் இங்காதான் தாள் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க, அகமமாகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க என கூறி 12 திருமுறைகள் பக்தி இலக்கியம் நாம் இந்த காணொலி வாயிலாக காண இருப்பது என்ன அப்படின்னா, பட்டதாரி தமிழாசிரியர், முதுகலை தமிழாசிரியர், கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர், யூஜிசி நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி அனைத்து தேர்வுகளுக்குமான ஒரு பாடப்பகுதியிலிருந்து தான் நாம் இன்றைய வகுப்பினை பார்க்க இருக்கிறோம். 12 திருமுறைகள் மொத்தம் எத்தனை பேர் பாடினாங்க அப்படிங்கிறது இருந்து தெளிவான ஒரு வரையறையை கொடுப்பேருங்க. இப்ப 1, 2, 3 முதல் 3 திருமுறைகள் பாடியவர் தான் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 திருமுறைகள் பாடியவர் அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை சுந்தரர். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருடைய திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறை 9 பேர் பாடியது. 10ஆம் திருமுறை திருமூலனுடைய திருமந்திரம். 11ஆம் திருமுறை 12 பேர் பாடியது. 12ஆம் திருமுறை சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம். சேக்கிழாருடைய பெரிய புராணம். இந்த 12 திருமுறைகள் அப்படின்னு சைவ இலக்கியத்தை பொதுவா சொல்றோம். இந்த 12 திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொன்னா நம்பியாண்டார் நம்பி. 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. சரி, இதுல முதல் 3 திருமுறைகள் பாடிய திருஞான சம்பந்தரை பற்றி முழுமையாக பாடுகிறோம். இவர்தான் சிவபெருமானை பற்றி முதலாக 12 திருமுறைகள்ல முதலிடத்தை பிடித்தவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். இவர் பாடிய திருமுறைகள் 1, 2, 3. சரி, எங்கே பிறக்கிறார்? எந்த நாட்டில் பிறக்கிறார்? சோழ நாட்டில் சீர்காழியில் பிறந்தவர். சீர்காழியில அந்தணர் மரபில் பிறந்தவர். எந்த குடும்பத்துல? கவுனியர் குடும்பத்தில் பிறந்தவர். இந்த குடும்பம் கவுனியர் குடும்பத்துல பிறக்கிறார். யாரு? திருஞான சம்பந்தர். சோழ நாட்டில் சீர்காழியில் அந்தண மரபில் கவுனியர் குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் அப்படின்னு சொன்னோம்னா சிவவாத இருதயர். பெற்றோர் சிவவாத இருதயர். பெற்றோர் சிவவாத இருதயர் பகவதி அம்மையார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன அல்லது பெற்றோர் வைத்த பெயர் அப்படின்னா பெற்றோர் இட்ட பெயர் ஆளுடைய பிள்ளை. பெற்றோர் இட்ட பெயர் என்ன? ஆளுடைய பிள்ளை என்பது. அடுத்தது சிவவாத இருதயர் சிறந்த சீர்காழியுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பாருங்க. சீர்காழிக்குதான் பிரம்மபுரம், தோணிபுரம். சீர்காழிக்கு என்னென்ன பெயர்கள் வழங்கப்பட்டது அப்படின்னா தோணிபுரம். அடுத்தது பிரம்மபுரம், தோணிபுரம், பிரம்மபுரம், சிவபுரம் என்ற பெயர்களும். இப்ப தோணிபுரம், பிரம்மபுரம், சிவபுரம்னு எந்த ஊரை அடைக்கிறோம் அப்படின்னு சொன்னா சீர்காழியை தான் சொல்லுகிறோம். ஆம். அடுத்தது சிவபாத இருதயர், திருஞான சம்பந்தரின் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபாத இருதயர் நீந்திய குலத்துக்கு பேருதான் என்ன? பிரம்ம
பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிறது. பிரம்ம தீர்த்தம் இது யார் நீந்தியது? சிவபாத இருதயர் நீந்திய சிவபாத இருதயர் நீந்திய குளம்தா என்ன பிரம்ம தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. ஆமா. அதுக்கு அடுத்தது திருஞான சம்பந்தர் என்பதன் பெயர் என்ன அப்படின்னு பாருங்க. அதனுடைய திருஞான சம்பந்தர் என்பது தமிழ்ல அறிவு சேரர் என்று பொருள்படும். திருஞான சம்பந்தர்னா என்ன? திருஞான சம்பந்தர் சொன்னால் அறிவு சேரர், அறிவு சேரர் என்று பொருள்படும். அடுத்தது உமையம்மையின் ஞானப்பால் உண்டவர். உமையம்மையின் அதாவது பார்வதியினுடைய ஞானப்பால் உண்டவர். உமையம்மையின் ஞானப்பால் உண்டவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். இவர் பாடிய முதற் பதியம் தோளுடைய செவியன். ஆம், தோளுடைய செவியன், தோளுடைய செவியன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. பாடிய பதிவும் அதுதான். தோளுடைய செவியன் என யாரை அழைக்கப்படுகிறது? திருஞான சம்பந்தரை தான் அழைக்கிறோம். அப்பனையோ சுந்தரரையோ மாணிக்க வாசகரையோ நாம் தோளுடைய செவியன் என கூறுவதில்லை. திருஞான சம்பந்தரை தான் தோளுடைய செவியன் என்கிறோம். இடரினும் தளரினும் பதியம் எங்கே பாடுகிறார்? இடரினும் தளரினும் பதியம் எங்கே பாடப்பட்டது அப்படின்னா திருவாவடுதுறையில் பாடப்பட்டது. திருவாவடுதுறையில் பாடப்பட்ட பதியம் தான் இடரினும் தளரினும் என்னும் பதியம். அதே மாதிரி திருநீலகண்டரால் யார் வாசிக்க முடியாத பதியம் எது அப்படின்னு சொன்னா மாதர் கடைப்பிடி என்பது. திருநீலகண்டரால் யார் வாசிக்க முடியாத பதியம், யார் வாசிக்க முடியாத பதியம் என்ன பதியம் அப்படின்னா மாதர் கடைப்பிடி. மாதர் கடைப்பிடி என்பதுதான் திருநீலகண்டரால் யார் வாசிக்க முடியாத பதிகம். சரி, திருஞான சம்பந்தருக்கு இறைவனுடைய திருவருளால் என்னென்னலாம் கிடைக்க பெற்றார் என்பதை பார்க்கிறோம். ஆம், திருஞான சம்பந்தருக்கு இறைவன் அதாவது சிவனுடைய திருவருளால் என்னென்ன கிடைக்கப்பட்டது? இறைவனுடைய திருவருளால் பாத்தீங்கன்னா திருக்கோலக்காவில் பொற்றாளம் பெற்றவர். திருக்கோலக்காவில் பொற்றாளம். அதுக்கு அடுத்தது திருவாயிலறை துறையில் முத்து சிவிகை. திருவாயிலறை துறையில் சிவிகை. திருக்கோலக்காவில் குற்றாலமும் திருவாயிலறை துறையில் முத்து சிவிகையும் பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தரும். பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தரும் பெற்றவர் யார்? திருஞான சம்பந்தர். திருவாவடுதுறையில் பொற்கிழியும். திருவாவடுதுறையில் பொற்கிழியும். அதுக்கு அடுத்தது திருவீடி மிழலையில் படிக்காசும் பெற்றவர். திருவீடி மிழலையில் படிக்காசும். திருஞான சம்பந்தர் சிவபெருமானுடைய திருவருளால் திருக்கோலக்காவில் பொற்றாளமும் திருவாயிலறை துறையில் முத்து சிவிகையும் பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தரும் திருவாவடுதுறையில் பொற்கிழியும் திருவீடி மிழலையும் படிக்காசு பெற்றவர். அதற்கு அப்புறம் திருமறைக்காட்டு கதவம். திருமறைக்காடு என்று சொன்னால் தற்பொழுதைய வேதாரண்யம். வேதாரண்யத்தினுடைய தமிழ் பெயர் என்ன? திருமறைக்காடு. அந்த திருமறைக்காட்டு கதவம் மூட பாடியவர் யார் அப்படின்னு சொன்னா திருஞான சம்பந்தர். ஆம், அந்த பாடல் தான் என்ன? சதுரம் மறைதான் என்பது. அப்ப திருமறைக்காட்டில் கதவும் திறக்க பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். திருமறைக்காட்டுல கதவு மூட பாடியவர் திருஞான சம்பந்தர், கதவு திறக்க பாடியவர் சம்பந்தர். ஆம்,
அதுக்கப்புறம் இந்த சமணர் வைத்த தீ கூன்பாண்டியனுக்கு என்ன ஆயிடுச்சு? வெப்பு நோயாகுமாறும் நோய் தனியவும் கூன் நிமிரவும் வாது கிடைத்த புத்தநந்தியினுடைய தலைக்கு உண்டாகவும் பாடியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போறாரு. யாரு? திருஞான சம்பந்தர். அங்கே சமணர் வைத்த தீ கூன்பாண்டியனுக்கு, மன்னன் கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயாகுமாறும் நோய் தனியவும் கூன் நிமிரவும் வாது கிடைத்த புத்தநந்தியின் தலை உண்டாகவும் பாடியவர். எங்க இந்த நிகழ்வு நடைபெற்றது? மதுரையில தான். திருஞான சம்பந்தரை வாதிட்டு யார் அழைக்கிறார்? புத்தநந்தி அழைக்கிறார். அவனுடைய தலை துண்டாக பாடினார். சமணர் வைத்த தீ கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயாகுமாறும் நோய் தனியவும் கூன் நிமிரவும் வாது கிடைத்த புத்தநந்தியின் தலை துண்டாகவும் பாடினார் திருஞான சம்பந்தர். அடுத்தது திருவொத்தூர்ல தான் என்ன பண்றாரு? திருவொத்தூரில் பெண்மனையாக்கினார். ஆண்மனையை பெண்மனையாக்கினார். எங்க அப்படின்னா திருவொத்தூரில் ஆண்மனையை பெண்மனை ஆக்கினார். இவர் மதுரையில தான் இந்த அனல்வாதம் புனர்வாதம், மதுரையில் அனல்வாதம் புனர்வாதம் செய்த இடம் மதுரை. யாருடைய அனல்வாதம் புனர்வாதம்? சமணர்களுடன் அனல்வாதம் புனர்வாதம் செய்து வென்றவர் திருஞான சம்பந்தர். இவர் வாழ்ந்த காலம் இவ்வளவு சிறப்பாக செய்தவர் 16 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தவர். திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலம் என்பது 16 ஆண்டுகள். திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலம் 16 ஆண்டுகள். எந்த நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டுல திருஞான சம்பந்தர் வாழ்ந்தார். 7ஆம் நூற்றாண்டுல 16 ஆண்டுகள். ஆனா இவர் பாடியது பாத்தீங்கன்னா 16,000 பாடல்கள் என சொல்லப்படுகிறது. 16,000 பாடல்கள் பதியங்கள். ஆனா நமக்கு கிடைக்கப்பட்ட பாடல்கள் பதியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 383 பதியம் மட்டுமே கிடைக்கப்பட்டுள்ளது. 383 பதியம். பாடல்கள் 4213 பாடல்கள் மட்டுமே கிடைக்கப்பட்டுள்ளது. மீதி எல்லாம் கரையான் விரும்பி கரைத்து குடித்து விட்டது. ஆமா, தமிழ் படிக்கிற நாம் படிக்கல, கரையானுக்கு மிகவும் விரும்பி அது கரைத்து குடித்து விட்டது. மீதி கிடைக்கவில்லை. இந்த பாடல்கள் 7ஆம் நூற்றாண்டு பாடல்கள் இதெல்லாம் நமக்கு திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு யார் சொல்றோம்? ராஜராஜ சோழனை தான். திருமுறை கண்ட சோழன் தான். அவன் தான் நமக்கு தொகுத்தரையினான். அதன் வாயிலாகவே நமக்கு ஒரு 383 பதியங்கள் வாயிலாக ஒரு 423 பாடல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. இதுல கல்வெட்டுல திருஞான சம்பந்தரின் பாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அந்த பதிகம் என்ன அப்படின்னா அது திருவிடைவாய் பதிகம். கல்வெட்டின் மூலம் கிடைத்த பதிகம். திருஞான சம்பந்தரின் பாடல் கல்வெட்டின் மூலம் கிடைத்த பதிகம் தான் என்ன பதிகம்? திருவிடைவாய் பதிகம். திருவிடைவாய் பதிகம். இந்த பதிகம் நமக்கு கல்வெட்டின் மூலம், பதிகம் என்பது 10 அல்லது 11 பாடல்களை தான் பதிகம் என்று சொல்லுவோம். இவருடைய பாடல்கள் 3ஆம் திருமுறை. இவரை நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு யார் சொல்றா? சுந்தரர் தான் இவரை பாராட்டுகிறார். எப்படி சொல்றாரு? நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். ரெண்டு விதமா கேட்கலாம். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்புவர் யார் அப்படின்னா ஞான சம்பந்தன். அத சொன்னது பாராட்டியவர் யார் அப்படின்னா சுந்தரர் தான் இவரை சொல்லுகிறார். சுந்தரர் எவ்வாறு சம்பந்தரை குறிப்பிடுகிறார்? நாளும் இன்னிசை
இசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். அடுத்தது இவரை திராவிட சிசு அப்படின்னு யார் சொல்றா? ஆதிசங்கர சௌந்தரிய இதழில குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்தரை திராவிட சிசு. யாரு திராவிட சிசு என்ன அழைக்க போறோம்? சம்பந்தரை தான் நாம அழைக்கணும். யாரு சொல்றது திராவிட சிசு என்றவர்? யாருன்னா ஆதிசங்கரர். எங்கே சொல்றார்? சௌந்தரிய நகரி. சௌந்தரிய நகரில தான் சொல்றார். என்னன்னு சொல்றார்? திராவிட சிசு என திருஞான சம்பந்தரை குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்தது பிள்ளை பாதி புராணம் பாதி. பெரிய புராணத்துல பாதி யாரு என்ன அப்படின்னா திருஞான சம்பந்தனுடைய வரலாறு. அதனாலதான் பெரிய புராணத்தை என்ன சொல்றோம்? பிள்ளை பாதி புராணம் பாதி. 63 நாயன்மார்கள்ல பாதி நூல்கள் ஒரு 1200 சொச்சம் பக்கம் பாடல்கள். நினைவு சரியா இருந்ததுன்னா 1206 பாடல்கள் நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை வரலாறு போகிறது. அதனாலதான் இது பிள்ளை பாதி புராணம் பாதி. இந்த நூல் பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள் வரலாறுல இவருடைய வரலாறே பாதியாக பேசப்படுகிறது. சரிம்மா, இவரதான் ஞானத்தின் திருவுருங்கிறோம். திருஞான சம்பந்தர ஞானத்தின் திருவுரு. ஞானத்தின் திருவுரு. அடுத்தது நான்மறையின் தனித்துணை. நான்மறையின் தனித்துணை யார சொல்றான்? திருஞான சம்பந்தரதான் ஞானத்தின் திருவுரு என்றும் நான்மறையின் தனித்துணை என்றும் அழைக்கிறோம். இந்த ஒவ்வொரு பதிகத்திலே இவரோட உள்ள சிறப்புன்னா 8வது பாடல்ல என்ன சொல்லப்படுது, 9வது பாடல்ல என்ன சொல்லப்படுது, 10வது பாடல்ல என்ன சொல்லப்படுகிறது, 11ஆம் பாடல்ல என்ன சொல்லுகிறது. 8ஆம் பாடல் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதிகத்தினுடைய அந்த 383 பதிகம் சொன்னோம்ல, அந்த 383 பதிகத்திலையும் 8வது பாடல் என்பது ராவணனை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அதுக்கு அடுத்தது 9ஆம் பாடல் என்ன அப்படின்னா அயன் அறி, அதாவது திருமாலை விட சிவன் உயர்ந்தவன் என பாடுகிறார். 10ஆம் பாடல்ல என்ன பேசப்படுகிறது அப்படின்னா சமண பௌத்த சாடல், சமண எதிர்ப்பு, பௌத்த எதிர்ப்பு, அதான் சமண பௌத்த சாடலை பற்றி இருக்கும். 11ஆம் பாடல்ல இவர் மட்டுமே என்ன செய்வாரு? தன்னை வியப்பார், தன்னை வியந்து பாடியவர். தன்னுடைய ஒவ்வொரு பாடலையும் இறுதி பாடல் தன்னை பற்றியும் தன்னை வியத்தலை பற்றியும் பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். அடுத்தது இறைவனை தலைவனாகவும் தம்மை தலைவியாகவும் அமைத்து பாடியவர் சம்பந்தர். இறைவனை தலைவியாகவும், இறைவனை தலைவியாகவும், இறைவன் தான் தலைவி, சாரி, இறைவனை தலைவனாகவும், இறைவனை தலைவனாகவும், இறைவனை தலைவனாகவும் தம்மை தலைவியாகவும் நினைத்து பாடியவர் யார் அப்படின்னா சம்பந்தர் தான். அதுக்கு அடுத்தது இந்த இவருடைய பாடல்கள் எல்லாமே இந்த யமகம், திரிபு, சொல்லணி கொண்டவை. யமகம், திரிபு, சொல்லணி கொண்டவை யாருடைய பாடல்கள் அப்படின்னா திருஞான சம்பந்தனுடைய பாடல்கள். இந்த மந்திரமாவது நீரு அப்படின்னு சொல்றோம்ல, அது என்ன பதிகத்தில் பாடப்பட்டது? திருநீற்று பதிகத்தில் பாடப்பட்டது. உலகத்திலேயே சிறந்த அப்படின்னா என்ன? இந்த திருநீர் தான். அததான் மந்திரமாவது நீரு அப்படின்னு யாரு? திருஞான சம்பந்தர். எந்த பதிகத்துல குறிப்பிடுகிறார்? நாம் நெற்றியிடக்கூடிய திருநீரை பற்றி அதுக்கு பேரு திருநீற்று பதிகம். திருநீற்று பதிகம். நாயன்மார்களை பார்ப்பீங்க எல்லாருமே, ஒருத்தருடைய நெற்றிலோட திருநீர் இல்லாமல் இருக்காது. அடுத்தது இவர் எந்த மார்க்கத்தினர் அப்படின்னா கிரியை என்னும் சத்புத்திர மார்க்கம். கிரியை என்னும் சத்புத்திர மார்க்கம்.
குழந்தை 3 வயதிலேயே ஞானப்பால் உண்டு பாடியதால கிரியை என்று சொல்லக்கூடிய சத்புத்திர மார்க்கத்தில் பிறந்தவர். ஆமா, இவரை இந்தமிழ் இயேசுநாதர் அப்படின்னு சொல்றாங்க. திருஞான சம்பந்தர் தான் என்ன சொல்றோம், இந்தமிழ் இயேசுநாதர் என அழைக்கப்படுகிறார். யாரு? திருஞான சம்பந்தர். அடுத்தது இவரை பக்தி இலக்கியத்தின் முன்னோடின்னு சொல்லலாம். பக்தி இலக்கியத்தின் முன்னோடி சொல்லலாம். ஆனா இதுல மாறுபட்ட கருத்து என்ன அப்படின்னா, பக்தி இலக்கியத்தின் முன்னோடினா காரைக்கால் அம்மையாரை தான் குறிப்பிடும். காரைக்கால் அம்மையார் அல்லது திருமூலர், இவங்க ரெண்டுமே சைவத்துல காலத்தால் முந்தையவர். ஆனா இவருடைய காலம் வந்து 7ஆம் நூற்றாண்டு. ஆனா இவங்க காலம் பாத்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டுல வரதுனால பக்தி இலக்கியத்தின் முன்னோடி திருஞான சம்பந்தர். ஆனா சரியானது பார்த்தோம்னா, காலத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையாரை தான் நாம் குறிப்பிட வேண்டும். மதுரையின் கிழக்கு எல்லையாக இருப்பது திருப்புவனம். மதுரையின் கிழக்கு எல்லை, மதுரையினுடைய கிழக்கு எல்லை, கிழக்கு எல்லை அதுதான் என்ன, திருப்புவனம் என்பது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பாலை நிலத்தை நெய்தல் நிலமாகும்படி பாடியவர். என்ன? பாலை நிலத்தை நெய்தல் நிலமாகும்படி பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். நாயகன் நாயகி பாவத்தில் பாடியவர் யாரு? திருஞான சம்பந்தர். என்ன பாவம்? நாயகன் நாயகி பாவத்தில் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். அதனாலதான் இறைவனை தலைவனாகவும் தம்மை நாயகியாகவும் நினைத்து பாடப்பட்டதா என்னது? சிறையாரும் அடக்கிலேயே இங்கே வா, சிறையாரும் மடக்கிலேயே மடக்கிலேயே இங்கே வா, சிறையாரும் மடக்கிலேயே இங்கே வா. நெடுமாறனுடைய மனைவி யாரு? மங்கையர்க்கரசி. அமைச்சர் குலச்சிறையார். நாம் இந்த திருநீற்றுப்பதிகம் பாடிதான் பாண்டிய மன்னனுக்கு பூனை போக்கியவர் திருஞான சம்பந்தர். ஆமா. அடுத்தது இந்த வேயிரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன். வேயிரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன், விடமுண்ட கண்டன் என கோளறு பதிகம் பாடியவர். கோளறு பதிகம் அதுதான் இந்த வேயிரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன். எல்லா நாளுமே நல்ல நாள் அப்படின்னா யாரு? திருஞான சம்பந்தர். யாருக்கு எல்லா நாளும்? அதாவது சிவனை விட, சிவனை பக்தரை விட அங்கு இருக்கக்கூடிய சிவன் அடியவர்கள் அவர்தான் பெரியவர்கள். சிவனடியார்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் என்கிறார் திருஞான சம்பந்தர். ஆமா, அதுதான் ஞாயிறு திங்கள் பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. வேயிரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் ஞாயிறு திங்கள் பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என பாடினார். சரி, அந்தணர்கள் சமணர்கள் வாதம் புரிகிறார்கள். யாரு சமணர்? அதுதான் இந்த அனர்வாதத்தின் போது பாடியது என்ன? அனர்வாதம் செய்த போது, அனர்வாதம் செய்த போது பாடியது என்ன? அவையே வாழ்க அந்தணர், வாழ்க அந்தணர், வானவர் ஆணினம். வாழ்க அந்தணர், வானவர் ஆணினம். அனல்வாதம் செய்த போது பாடியது வாழ்க அந்தணர், வானவர் ஆணினம். அப்பர் சம்பந்தரின் பல்லக்கை சுமந்த இடம் எது? அப்பர் சம்பந்தர் பல்லக்கை சுமந்த இடம் திருக்குந்துருத்தி. திருக்குந்துருத்தி. அப்பர் சம்பந்தர் பல்லக்கை சுமந்த இடம் திருக்குந்துருத்தி. திருவேழி மிழலையில் சிவபெருமானிடம் படிக்காசு பெற்றவர். எங்க? திருவேழி மிழலையில். திருவேழி மிழலையில். திருவேழி மிழலையில் என்ன பண்றார்? இந்த தலத்துல சிவபெருமானிடம் படிக்காசு பெற்றவர். சிவனிடம் படிக்காசு பெற்றவர். படிக்காசு விஞ்ஞான சம்பந்தர் திருவேழி மிழலையில் சிவனிடம் படிக்காசு பெற்றார். அடுத்து
எங்க திருமருகளில் விடத்தினால் இறந்த வணிகனை உயிர்ப்பித்தார் எங்கே திருமருகளில் அடுத்தது சம்பந்தர் பாடல்களுக்கு இசையமைத்தவர் யார்? திருநீலகண்ட யாழ்ப்பாணர். சம்பந்தர் பாடல்களுக்கு இசை அமைத்தவர் யார் அப்படின்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர். சம்பந்தர் பாடல்களுக்கு இசையமைத்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவருடைய மனைவி மதங்க சூடாமணி. மனைவி என்ன? மதங்க சூடாமணி என்பது. அடுத்தது திருப்பாச்சில சிராமத்தில் கொல்லிமழவன் மகளை பிடித்த முயலகன் என்னும் நோயை போக்கியவர் திருஞான சம்பந்தர். இங்கே திருப்பாச்சில சிராமத்தில் கொல்லி மழவன் மகளை பிடித்த முயலகன் என்னும் நோய் நீங்க பாடியவர். முயலகன் என்னும் நோய், அதுதான் தற்பொழுதைய போலியோ நோய்கிறோம்ல. இந்த முயலகன் என்னும் நோய் என்பது தற்காலத்துல போலியோ நோய்கிறோம். இந்த நோய் நீங்க பாடியவர் யார் என்று சொன்னார்? திருஞான சம்பந்தர். அதற்கு அடுத்தது திருச்செங்கோட்டில் அடியவர்களை விடசுரம் பற்றிய போது திருநீலகண்ட பதிகம் பாடினார். திருச்செங்கோட்டில் அடியவர்களை விசசுரம் பற்றிய போது என்ன பதியம்? திருநீலகண்ட பதியம் பாடினார். யார்? திருஞான சம்பந்தர். அதே மாதிரி இந்த உபநயனத்தின் போது காயத்ரி மந்திரம் போதிக்க வந்தவர்களுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை போதித்தவர். உபநயனத்தின் போது காயத்ரி மந்திரம் போதிக்க வந்தாருக்கு காயத்ரி மந்திரம் போதிக்க வந்தாருக்கு என்ன மந்திரம்? பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்தார். உபநயனத்தின் போது காயத்ரி மந்திரம் போதிக்க வந்தாருக்கு சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்தவர் திருஞான சம்பந்தர். பொற்கிழி பெற்று சிவபாத இருந்த இடம் என்ன செஞ்சார்? இது நீங்க நல்வேலி செய்க என்றார் திருஞான சம்பந்தர். பொற்கிழி பெற்று சிவபாத இருந்தயரிடம் தீது நீங்க நல்வேள்வி செய்க என பாடியவர் சம்பந்தர். திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் தாய் பிறந்த ஊரான தர்மபுரத்துலதான் என்ன பதியம்? மாதர் படப்பிடியும் என்னும் பதியம் பாடி இசை யாழில் அடங்காமையை விளக்கினார். யாரு? திருஞான சம்பந்தர். திருநீலகண்டரின் யாழ்ப்பாணரின் தாய் பிறந்த ஊராகிய தர்மபுரத்தில்
தருமபுரம். இங்கதான் இந்த மாதர் மடப்பிடியும், என்னது மாதர் மடப்பிடியும், மாதர் மடப்பிடியும், மாதர் மடப்பிடியும் என்னும் பதியம் பாடி என்ன பண்றாரு, இசை யாழில் அடங்காமையை குறிப்பிடுகிறார். இசை யாழில் அடங்காமையை குறிப்பிடுகிறார் திருஞான சம்பந்தர். அடுத்தது மயிலாப்பூரில் சிவனேச செட்டியாரின் மகள் பூம்பாவை பாம்பு தீண்டி இறக்க அவளை விடுவித்தவர். மயிலாப்பூரில் சிவனேச செட்டியாரின் மகள் பூம்பாவை பாம்பு தீண்டி இறக்க அவளை உயிர்ப்பித்தார். மயிலாப்பூர்ல சிவனேச செட்டியாருடைய மகள் பூம்பாவை பாம்பு தீண்டி இறக்க அவளை உயிர்ப்பித்தவர் தான் திருஞான சம்பந்தர். இவர் இறைவனோடு கலந்த இடம் எங்கே அப்படின்னா திருப்பெருமநல்லூர். திருஞான சம்பந்தர் இறைவனோடு கலந்த இடம் எது அப்படின்னு சொன்னா திருப்பெருமநல்லூர். இங்கே திருப்பெருமநல்லூர். திருஞான சம்பந்தர் இறைவனோடு கலந்த இடம் திருப்பெருமநல்லூர். இவருக்கு கோயில் உள்ள இடம், திருஞான சம்பந்தர் கோயில் எங்க இருக்கு, கோயில் உள்ள இடம் அதுதான் தஞ்சை மாவட்டம் பேய்க்கரும்பன் கோட்டையில் இருக்கு. அவங்க பிறந்தது சீர்காழி. இவருடைய கோயில் எங்க இருக்கு, தஞ்சை மாவட்டம் பேய்க்கரும்பன் கோட்டையில இருக்கு. திருஞான சம்பந்தர் கோயில் எங்க இருக்கு, பேய்க்கரும்பன் கோட்டையில உள்ளது. அடுத்தது இந்த வள்ளலார் அருணகிரி முதலியோர் என்ன சொல்றாங்க, வள்ளலாரும் அருணகிரியாரும் முருகனே சம்பந்தர் அவதாரம் எடுத்தார். அது முருகனே சம்பந்தர் அவதாரம் என குறிப்பிட்டவர் யார், வள்ளலாரும் அருணகிரியும். முருகனே சம்பந்தர் அவதாரம் சொன்னது யாரு, வள்ளலாரும் அருணகிரியும். இவருடைய திருஞான சம்பந்தரை பற்றி கால நிச்சயம் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னா மனோன்மணியர் பே. சுந்தரம் பிள்ளை. திருஞான சம்பந்தர் கால நிச்சயம் இது ஒரு ஆய்வு நூல். இதுலதான் திருஞான சம்பந்தருடைய உண்மையான கால ஆராய்ச்சி செய்தது யார் அப்படின்னு சொன்னா ஐயா மனோன்மணியர் நாடகம் எழுதினார்ல பே. சுந்தரம் பிள்ளை. நம்மளுடைய நீராறும் கடலொடுத்த தமிழ்தாய் வாழ்க்கை எழுதப்பட்ட பே. சுந்தரம் பிள்ளை தான் திருஞான சம்பந்தர் கால நிச்சயம் என்ற நூலினை இயற்றி இருக்கிறார். ஆமா, அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் சந்தித்த இடம் எது, திருஞான சம்பந்தரும் முதல் முதலாக நாவுக்கரசரும். முதல் 3 திருமுறைகள் 4ஆம் 5 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடினது. 4, 5, 6 திருநாவுக்கரசர், 1, 2, 3 திருஞான சம்பந்தர். இவர்கள் இருவரும் சந்தித்த இடம்தான் எது, திருப்புகலூர். முதலாக இருவரும் சந்தித்த இடம் திருப்புகலூர்ல சந்தித்துக் கொண்டார்கள். சரி, சம்பந்தர் சென்று வழிபட்ட தலங்கள் எத்தனை, சம்பந்தர் சென்று வழிபட்ட தலங்கள் எத்தனை அப்படின்னா 220 தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டவர். ஆமா, அதுக்கு அடுத்தது இவர் வைகை ஆற்றில் இட்ட 7 கரையேறிய இடம் எது, அவையே திரு ஏடகம். ஆமா, திருஞான சம்பந்தர் வைகை ஆற்றில் இட்ட 7 கரையேறிய இடம் என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் திரு ஏடகம் என அழைக்கப்படுகிறது. திரு ஏடகம். ஆம், அடுத்தது நல்லவருக்கு 4 கோலும் இல்லை என பாடியவர் யாரு, திருஞான சம்பந்தர். ஆமா,
சம்பந்தர் சோதியில் கலந்த இடம், இறைவனோடு கலந்த இடம். சம்பந்தர் இறைவனோடு இரண்டரை கலந்த இடம். கலந்த இடம் என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் திருப்பெருமண நல்லூர். இங்கே திருப்பெருமண சீர்காழியில பிறக்கிறாரு. திருப்பெருமண நல்லூர்ல இறைவனுடன் இரண்டரை கலந்தவர் தான் யார்? திருஞான சம்பந்தர். இப்படி திருஞான சம்பந்தருடைய வரலாறு முழுமையாக பேச பார்க்கப்பட்டுள்ளது. இன்னும் நம்மளால 4283 பாடலையும் இந்த வகுப்புல நிறைவு செய்யவும் முடியாது. நாம் தினசரி கன்னித்தமிழ் பாடசாலையில பாத்தீங்க அப்படின்னா பட்டதாரி தமிழாசிரியர், முதுகலை தமிழாசிரியர், உதவி பேராசிரியர், உதவி பேராசிரியருக்கான தகுதி தேர்வு, அடுத்தது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய செட் எக்ஸாம், அடுத்தது டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் நாம் தினசரி இணைய வழி வகுப்பின் மூலமாக பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். காலை மாலை 2 வேளையும் வகுப்பு நடைபெறுகிறது. காலை தினசரி 6 to 7, இரவு 8 to 9 நடத்துறோம். வாய்ப்புள்ள தோழமைகள், விருப்பம் உள்ளவர்கள் நீங்க கன்னித்தமிழ் பாடசாலையை நோக்கி வரலாம். உங்களுடைய வெற்றியானது நிச்சயம் உறுதி செய்யப்படும். அடுத்தது மெட்டீரியல் வேணும்னாலும் பட்டதாரி தமிழாசிரியருக்கோ, முதுகலை தமிழாசிரியருக்கோ, உதவி பேராசிரியருக்கோ தட்டச்சு செய்யப்பட்ட மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு வழங்குவதற்கு தயாரான நிலையில் எப்பொழுதுமே இருக்கிறது. அதற்கு அடுத்தது நம்மகிட்ட டெஸ்ட் பேஜுமே உண்டு. ஆமா, எந்த வழியாவது பயன்பெறுங்கள். நாளும் தமிழ் கற்போம் என கூறி உங்களை அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி தோழமையிலே.